அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. 2 நாட்கள் சென்றன. அன்று காலை வேலைக்குப் போகும் முன்னர் தன் சகோதரியைக் காண கிரிதரன் அவள் அறைக்கு வந்தான். புதிய நர்ஸ் தனது வேலைகளை முடித்துவிட்டு தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தாள். பணத்திற்காக ஊழியம் செய்கிறாள் என்ற உண்மையை ஒவ்வொரு நிமிஷமும் தனது செய்கையிலே உணர்த்திக் கொண்டிருந்த அவள் தன் அருகே இல்லாதிருப்பதே சந்திராவுக்கு மெத்த சுகமாக இருந்ததனால் அடிக்கடி தன்னை விட்டு அவள் வெளியே சென்று வருவதை பொருட்படுத்தவே இல்லை. கதை புத்தகம் ஒன்றை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்த தங்கை தலை நிமிர்ந்து அண்ணாவை பார்த்தாள். சாம்பி வாடி இருந்த அவனது வதனம் அவளுக்கு திகைப்பை உண்டாக்கியது. என்ன அண்ணா, எப்படியோ இருக்கீங்கள், என்ன விஷயம் என்று மிகவும் பரிவுடன் கேட்டுவிட்டு புத்தகத்தை முடி அருகில் வைத்தாள். வெளிக்கதவை சாத்திவிட்டு படுக்கை அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு கிரிதரன் அமர்ந்தான். அவனுக்கு பேச கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. தாயின் மறைவிற்கு பிறகு அண்ணனும் தங்கையும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அண்ணன் மனம் கலங்கினால் தங்கை ஆறுதல் சொல்வாள். தங்கை சோகத்தில் மூழ்கினால் அண்ணன் தைரியம் சொல்லி தேற்றுவது வழக்கம். எனவே தனது உள்ளத்தை சில காலமாக வாட்டி வந்த வேதனையை தங்கையிடம் சொல்லி அமைதியடைய தீர்மானித்து அங்கு வந்தான் கிரிதரன். உன் உடல் நிலையில் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கொஞ்ச நாட்களாக வாளாவிருந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது. அடகு வைத்த உனது நகைகளை மீட்க முடியாத நிலையில் இருக்கிறேன். வட்டியோ விஷமாக ஏறிவிட்டிருக்கிறது. எப்படியாவது இந்த மாதம் சமாளித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம் திடீரென்று நமக்கு இப்பொழுது ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டிருக்கிறது. எஃகு தகடுகளை நான் வாங்க உத்தரவு கொடுத்தபோது விலை மிகவும் ஏறியிருந்தது. ஆனால் இந்த மாத ஆரம்பத்திலே விலை பாதியாக குறைந்து போனதனால் நமக்கு ஏகப்பட்ட பண நஷ்டம். இதனிடையே வியாபார நிமித்தம் கடனை விரைவில் திரும்பத் தர வேண்டி என்ற தொல்லை ஒருபுறம் என்னை வதைத்து கொண்டிருக்கிறது. இந்த வார முடிவிற்குள் கடன் தவணை பணம் 2 லட்சம் நான் கட்டியாக வேண்டும். கையிலே ஒரு செப்பு தம்படி இல்லை. வியாபாரமோ படுமோசம். வீட்டுச் செலவோ கட்டி மீறி பெருகி கொண்டு போகிறது. நமது சிறிய தாயார் என்னதான் அப்படி நகைகள் வாங்குவார்களோ எனக்கு தெரியாது. பீகம்தாஸ் நகை கடைக்காரரிடமிருந்து 50,000க்கு மேல் பில் வந்துவிட்டது. இதை பற்றி விசாரிக்கலாம் என்றால் எனக்கும் சித்திக்கும் பெரிய சண்டையே வந்துவிடும் போல் இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு வாழ்க்கை மீது மிகவும் அலுப்பாக கூட இருக்கிறது என்றான் மிக வருத்தத்துடன். சகோதரனின் வருத்தம் தங்கையின் உள்ளத்தை மிகவும் கரைத்துவிட்டது. ஏன் மூத்தவனாக பிறந்தோம் என்று கூட உங்களுக்கு அலுப்பும் சலிப்பும் ஏற்படலாம். உங்களே குற்றம் சொல்ல முடியாது. சுயநலமின்றி என் பொருட்டு அப்பா பொருட்டு நீங்கள் இந்த குடும்பத்திற்கு சுமக்க மாட்டாத பொறுப்புகளால் பாடுபடுகிறீர்கள், திணறுகிறீர்கள் அண்ணா என்று கூறிவிட்டு கலங்கிய கண்களை துடைத்து கொண்டாள். சிறிது நேரம் வாளாவிருந்துவிட்டு திடீரென்று தங்கை சிரித்தாள். திடுக்கிட்டு கிரிதரன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். உலகம் என்ன நினைக்கும் என்பதை எண்ணி பார்த்தேன். சிரிப்பு வந்துவிட்டது அண்ணா. ஸ்ரீமான் நாராயணனுக்கு என்ன, 60 வயதாகியும் அழகான இளம் மனைவி, பிரம்மாண்டமான வீடு, 5 மோட்டார்கள், பணத்தை கூடையில் அள்ளி குவிக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை என்றெல்லாம் உலகம் எண்ணி அதிசயிக்கும். ஆனால் உள் விஷயம் நமக்குத்தானே தெரியும். நொண்டி பெண், பித்தனான ஒரு பிள்ளை, குடும்ப பொறுப்பை தலையில் சுமந்து திணறும் அப்பாவியான ஒரு மகன், பணத்தை தண்ணீராக பாவிக்கும் ஒரு தர்ம பத்தினி, காயகல்பத்தை நாடிச் செல்லும் ஓர் அசட்டு தந்தை, கடன்காரர்கள் கையில் எந்த நிமிஷமும் சிக்கிக்கொள்ள தயாராக இருக்கும் சோபையற்ற ஒரு வீடு. போதுமா அண்ணா என்று கூறிவிட்டு மீண்டும் சிரித்தாள். கிரிதரன் அவளை கடிந்து கொள்ளும் முறையில் உறுத்து பார்த்தான். கோபிக்காதீர்கள் அண்ணா. துன்பத்தின் எல்லை மீறிவிட்டால் அழுவதை விட்டு சிரிப்பதுதான் மனிதனின் சகஜமான செய்கை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றாள். கிரிதரன் பேசவில்லை. ஆனால் சந்திரா மேலே தொடர்ந்து சொன்னாள். நீங்கள் கோபப்படாதீர்கள், பதறாதீர்கள், நிதானமாக கேளுங்கள். அடமானம் வைத்த என் நகைகள் மீட்க தேவையில்லை. கேட்ட விலைக்கு வைத்த இடத்திலேயே நகைகளை விற்று கடனை அடைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு கதவு பக்கம் திரும்பி பார்த்தாள். தாழ்ந்த குரலில், என் பீரோவை திறந்து அடியில் இருக்கும் ரகசிய அறையில் ஒரு சிறு பெட்டி இருக்கிறது, அதை எடுத்து வாருங்கள் என்றாள். கிரிதரன் அவ்வாறே செய்தான். தன் கழுத்தில் துவண்ட
பொற்சங்கிலியின் ஊசலாடி கொண்டிருந்த ஒரு சிறு சாவியை கழற்றி எடுத்து அந்த சிறு பேழையை திறந்தாள். இதில் உள்ள நகைகள் நமது பாட்டியாருடையவை. நல்ல உயர்ந்த பச்சை கற்கள் இழைத்த ஒரு ஜோடி வளையல்கள் இருக்கின்றன. இது ஒன்றே பல 1000 ரூபாய் பெறும். இவற்றை விற்று உங்கள் அவசரத்துக்கு கடனை தீர்த்து கொள்ளுங்கள். தற்சமயம் கொஞ்சமாவது உதவியாக ஓரளவு இருக்கட்டும் என்று கொடுக்கிறேன் என்றாள் உணர்ச்சி வேகத்துடன். இதெல்லாம் என்ன பேச்சம்மா என்று கடிந்து கொண்டான் கிரிதரன். சித்தி அவற்றை பார்வையிட ஆசைப்பட்டு எவ்வளவோ முறை என்னிடம் கேட்டும் இங்கே இல்லை என்று மழுப்பி விட்டிருந்தேன். இவை என்னுடையவை. தங்கள் கஷ்டத்திற்கும் உதவியில்லாது எனக்கும் பிரயோஜனமில்லாது இருப்பதை விட என்று வற்புறுத்தினாள் சந்திரா. வேண்டாம் சந்திரா, முன்பு கொடுத்த அந்த நகைகளையே மீட்க முடியாது கடனில் மூழ்க விட்டிருக்கிறேன். இவற்றையும் உன்னிடமிருந்து பறித்து கொண்டு போக எனக்கு மனமில்லை. இவற்றை அணிந்து கொள்ள உனக்கு இன்று இல்லாவிடினும் என்றாவது ஒரு நாள் விருப்பம் ஏற்படும். அப்பொழுது வருந்துவாய் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல எழுந்தான். பெட்டியிலிருந்து ஒரு சிறு மோதிரத்தை எடுத்து தனது விரலில் அணிந்து கொண்டு பெட்டியை பூட்டினாள் சந்திரா. நில்லுங்கள் அண்ணா, நான் சொல்வதை கட்டாயம் நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது அம்மா உயிருடன் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? கடன் சுமையில் நீங்கள் தத்தளிப்பதை பார்த்து கொண்டு இருப்பார்களா? மாட்டார்கள். தமது ஆபரணங்கள் அனைத்தையும் விற்று கொடுத்து உங்கள் துயரத்தை தீர்க்க முயற்சிப்பார்கள். அவர்கள் விருப்பமும் இப்படித்தான் இருக்கும் என எண்ணி இவற்றை எடுத்துக்கொண்டு போங்கள். மேலும் இவற்றை நான் அணியும் நாளே எனக்கு வராது அண்ணா என்றாள் துக்கத்துடன். நெஞ்சம் துணுக்குற்ற கிரிதரன் அவளை ஏறெடுத்து பார்த்துவிட்டு திகைப்புடன் நின்று விட்டான். என் உடல்நிலை பற்றிய விவரம் நான் அறிவேன் அண்ணா. உண்மையைக் கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? நான் அப்படிப்பட்ட கோழை இல்லை என்று கூறிவிட்டு தன் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை சற்று அழகு பார்த்தாள். அசட்டுத்தனமாக என்னவெல்லாம் பேசுகிறாய் என்று சகோதரன் அன்புடன் கடிந்து கொண்டதை காதில் வாங்கி கொள்ளாது மெல்ல புன்முறுவலித்தாள். இந்த ஒரே ஒரு நகையை மட்டும் நான் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நமது பாட்டியாருக்கு அவர் தந்தை கொடுத்த பரிசு. இந்த அழகான பச்சைக்கல் மோதிரத்தை அவர் ஹைதராபாத்தில் ஒரு சமயம் ராமாயணம் படிப்பதற்கு ஒரு தனவந்தரிடம் பரிசாக பெற்றாராம். அதனால் இதை குடும்பச் சொத்தாக பாவிக்க வேண்டும் என்பது என் கருத்து. எனக்கு பின்னர் இதை உங்களுக்கு வரப்போகும் பாக்கியவதிக்கு கொடுத்து விடலாம் என்று கூறிவிட்டு சிரித்தாள். சகோதரன் மௌனமாக அவளை பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தான். தங்கை கொடுத்த அந்த நகை பெட்டியை வாங்க கை நீட்டிய பொழுது அவன் உள்ளத்தில் எத்தனையோ துயரமான சிந்தனைகள் அலைபாய்ந்தன. சகோதரியின் சொத்தை தன் கையால் தொடுவது கூட மிக பெரிய துரோக செயலாகும் என எண்ணி மனம் புண்ணானான். ஆனால் சந்திரா அவனை விடவில்லை. எத்தனையோ முறை நீங்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த முறை என் பேச்சை நீங்கள் கேளுங்கள், எடுத்துக்கொண்டு போங்கள் என்று வற்புறுத்தினாள். இந்த சம்பவம் நடந்து சில தினங்கள் சென்றன. ஒரு நாள் அந்தி பொழுதில் சித்தி சௌமினியும் ஸ்ரீமான் நாராயணனும் நாடகம் ஒன்று பார்க்க வெளியே சென்றிருந்தனர். கிரிதரன் தொழிலகத்தில் என்று வரவில்லை. பணி செய்யும் நர்ஸ் வழக்கம் போல் தன் பொழுது வந்ததும் அலங்கரித்து கொண்டு வெளியே சென்றிருந்தாள். வீடு முழுவதும் நிசப்தமாக இருந்ததினாலோ என்னவோ சந்திராவிற்கு காரணமில்லாத ஒரு கலக்கம் ஏற்பட்டது. கதவை தாளிட்டு கொண்டு தனது நாற்காலியை ஜன்னல் ஓரமாக நகர்த்தி கொண்டு வெளியே தோட்டத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள். முன்னிருட்டு காலம் ஆதலால் சூரியன் அஸ்தமித்ததும் விரைவில் எங்கும் இருள் பரவி கொண்டிருந்தது. அந்தகாரத்தில் மூழ்கி இருந்த தோட்டத்தையே பார்த்து கொண்டு சிந்தனை வசப்பட்டிருந்த அவள் சரக்கென்று கதவு திறக்கப்படும் ஓசையை கேட்டு திடுக்கிட்டு விட்டாள். நெஞ்சு படபடக்க, உடல் வியர்க்க அவசரமாக நாற்காலியை தள்ளி கொண்டு மின்சார விசையை அழுத்தினாள். உள்ளே வந்து நாற்காலியின் கையை பற்றி கொண்டு வந்த ஜெகதீசன் கதவை தள்ளிவிட்டுவிட்டு விரைவில் அவள் அருகே நின்றான். சிவந்து போயிருந்த அவனது கண்களையும் கண்டு நடுநடுங்கி போய்விட்டாள் சந்திரா. எதற்காக அண்ணா இங்கே வந்தீர்கள்? பயந்து விட்டேன் என்று கலவரத்தை காட்டாது சாதாரணமாகவே கேட்டாள். உனது சேமத்தை விசாரித்து போக வந்தேன் என்று வைத்துக்கொள்ளேன் என்று ஏளனமாக நகைத்த ஜெகதீசன் அவளை வெறித்து பார்த்தான். கதவு பூட்டியிருந்ததே, எப்படி வந்தீர்கள் என்று கேட்டினான்னா என்று குழறிய சந்திரா தனது நாற்காலியை அப்பால் தள்ளி கொண்டு போக முயற்சித்தாள். நாற்காலியின் பின்னால் கையை வைத்து அழுத்தி கொண்டிருந்த ஜெகதீசன் அதை நகர விடவில்லை. உன்னை தனியே சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காகவே ஒரு கள்ளச்சாவி தயார் செய்து
வைத்திருந்தேன். அதை உபயோகித்து கொண்டு கதவை திறந்து வந்தேன். நல்ல வேளையாக இப்பொழுது வீட்டில் யாருமில்லை. இதுதான் சரியான தருணம் என்று வந்திருக்கிறேன். என்னிடம் அதிகம் தர்க்கம் செய்யாதே. அந்த நகைகளை எங்கே வைத்திருக்கிறாய்? அதை மட்டும் என்னிடம் சொல்லிவிடு போதும் என்றான் ஆவேசம் வந்தவன் போல். சந்திரா கலவரம் அடைந்து போனாள். எனினும் தன் பீதியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், நகையா? ஏது? என்னென்னா உளறுகிறீர்கள்? என்னிடம் ஏதும் கிடையாதே என்றாள். பொய் சொல்லி என்னை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணாதே. அந்த நகைகள் எனக்கும் சொந்தமானவைகள்தான். என் தாயாருக்கு சொந்தமான பொருள் என்னை சேர வேண்டும். நீயும் உன் அண்ணனும் சூழ்ச்சி செய்து எங்கே ஒளித்து வைத்திருக்கிறீர்கள்? பேசாமல் கொடுத்தால் பிழைத்தாய் என்றான் கோபத்துடன். வம்பு செய்யாமல் தயவு செய்து வெளியில் போங்கள் அண்ணா. என்னிடம் நகைகள் ஏதும் கிடையாது. சந்தேகம் இருந்தால் பீரோவை தேடி பாருங்கள். இதோ சாவி என்று இடுப்பில் செருகி இருந்த சாவி கொத்தை உருவி கீழே விட்டெறிந்தாள். என்னை கண்டால் உனக்கு எத்தனை அலட்சியம்! பைத்தியக்காரன் என்று என்னை அடைத்து வைத்துவிட்டு அண்ணனும் தங்கையும் சொத்தை சூறையாடவா பார்க்கிறீர்கள்? எங்கே அந்த நகைகள்? எங்கே சொல் என்று பேய் பிடித்தவன் போல் உரத்த குரலில் அதட்டிக்கொண்டு இரு கரங்களாலும் அவளது கழுத்தை பற்றினான். மெய் பதறிப்போன சந்திரா பீதி தாழ முடியாது கிரீச்சிட்டு அலறிவிட்டாள். ஐயோ, யாராவது வாருங்கள் இங்கே என்று அவள் உரத்த குரலில் கத்திவிட்டு நாற்காலியை வேகமாக தள்ளிக்கொண்டு அப்பால் ஓட முயற்சித்தாள். நலிந்த அவள் உடலில் அதற்கு போதிய சக்தி இருக்கவில்லை. மிருகத்தை ஒத்த பலத்துடன் மென்மையான அவளது கழுத்தை ஜெகதீசன் கரங்கள் நெரிக்கத் தொடங்கின. மேலே அவளால் கூவி எவரையும் உதவிக்கு அழைக்க முடியாது. தொண்டையிலேயே வார்த்தைகள் தடைபட்டன. கண்கள் பிதுங்கின. மூச்சு திணறியது. அதற்கு மேல் என்ன நடந்தது என்பது தெரியாது. அவள் உணர்வற்று போய்விட்டாள்.